வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்லா இருக்கிறேன். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி காலையிலேயே லேசான ஒரு குளிரோடு மெல்லியொரு மலத்துறலோடு காற்றோடு இன்றைய நாள் கடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் எங்களுடைய இலங்கை தாய்நாட்டிலும் இன்று கடும் மழை, 3 நாளாக கடும் மழை அடித்து கொண்டிருக்கிறது. மழையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் டிவிகளிலும் சரி யூடியூப்களிலும் சரி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் இன்று இன்னும் ஒரு விடயம் என்னென்று கேட்டால், எங்களுடைய நவம்பர் 27ஆம் தேதி இன்றைக்கு காலையிலேயே இப்போ 7:45 ஆயிட்டுது. இன்று எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாவீர தினத்தை எங்களுடைய தாய்நாட்டில் செய்வதற்கு அனுமதி கொடுத்த எங்களுடைய அண்ணன் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் இன்று மக்கள் எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தரம் விளக்கேற்ற செல்வார்கள். அதே போல் பொதுமக்களாக இறந்தவர்களுடைய உறவுகளும் அவர்களுக்கும் விளக்கு வைக்க செல்வார்கள். அதே போல் எங்களோடும் இருந்த நண்பர்கள், அதே போல் அண்ணன் தம்பிமாராக இருந்தவர்களுடைய மாவீர நினைவிலும் நாங்களும் அந்த நினைவை நினைத்திருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த விடயத்தில் எப்பொழுதும் உணர்வுபூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உரிமைகளையெல்லாம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு முடிந்த வரைக்கும் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் என்று பாகுபாடு இல்லாமல் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுதான் என்று சொல்லி எங்களுடைய அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் மிகவும் துல்லியமாகவும் செழிப்பாகவும் மிக துணிச்சலோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு என்னுடைய வன்னிகள் மலைத்துளி சார்பால் சிறந்தார்ந்தி இந்த அரசாங்கத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கும், உங்களுடைய அப்பா அம்மாக்களுக்கும் இந்த தினத்தில், இந்த போரினால் இறந்த ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இந்த நினைவு நாளை சிறப்பாக செய்யும்படி வன்னி மலைத்துளிகள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் காலையிலேயே இந்த விடயத்துக்காக அதிகாலையில் எழுந்து என்னை ஆயத்தப்படுத்தி இந்த இடத்தில் நான் பேசுகிற ஒவ்வொரு விடயத்தையும் எனக்கு ஆதரித்து என்னோட தொடர்பில் பேசுகிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். அதே போல நாங்கள் இந்த உலகத்தில் எதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. நாங்கள் போகும்போதும் ஒன்றுமில்லாமல் தான் போகிறோம். ஆனால் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, மனித நேயமும் மனித உரிமையும் எங்கள் நாட்டில் இப்பொழுது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதற்காக எங்களுடைய சிங்கள மக்களுக்கும், முஸ்லீம் மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வன்னி மலைத்துளிகள் சார்பில் மீண்டும் சிறந்தாந்தி நன்றியை செலுத்துகிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உன்னதமான, உங்களுடைய விடுதலைக்காக போராடிய எங்களுடைய ஒவ்வொரு வீரர்களுக்கும் நீங்கள் உலக நாடுகளில் எங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் அனைவரும் சென்று நீங்கள் ஈகச்சுடர் ஏற்றி அவர்களுக்கு உங்களுடைய வீர மரியாதையை செலுத்துங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் அது ஒரு நலமாயிருக்கும். நாங்கள் வன்முறையாளர்களோ இல்லது இனவாதம் உள்ளவர்களோ இல்லது போராட்டவாதிகளோ அல்ல. நாங்கள் எங்களுடைய உரிமைக்காகவும், எங்களுடைய சுயநிர்ணயக்காகவும், எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளுக்காகவும் போராடி நாங்கள் வந்திருந்தாலும் இன்றைய நாளில் எங்களுடைய போராட்டத்துக்கு மதிப்பளித்து, மீண்டும் சொல்லுகிறேன், போராட்டத்துக்கு மதிப்பளிப்பு சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள் எல்லாரும் தாய் நாட்டில் தாய் பிள்ளை சகோதரமாக இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த அரசாங்கம் முழுக்க எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் என்று சொன்னால் உண்மையிலே அப்படித்தான். உலகப்போர் 80,000 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அதேபோல் இந்த உலக போரில் கூட போராடினவர்கள் எல்லாரும் அண்ணன் தம்பி சகோதரமாக கைகோத்து ஒற்றுமையாக இந்த ஐரோப்பா நாடுகளில் வாழ்வதை போல் எங்களுடைய இலங்கையிலும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக
அமைதியாக சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற மக்களுடைய ஆசைகளும் இலங்கையில் இருக்கிற மக்களுடைய ஆசைகளும். எங்களுடைய இலங்கை தாய்நாடு ஒரு ஆசிய நாட்டில் பெரியோரு பிரபலியமாக எல்லா பொருளாதாரத்திலும் சரி எதிலேயுமே வீழ்ந்து போகாதபடி உயர்வாக எங்களுடைய நாடும் ஒரு ஆசிய நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற நாடாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அபிலாஷைகளாக இருக்கிறது. அதுக்கு இந்த அரசாங்கம் ஓராண்டு காலம் முடிந்துவிட்டது, இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு புலம்பெயர் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் ஒற்றுமையாய் உதவி செய்யுங்கள். இந்த அரசாங்கத்தால் மாத்திரம்தான் இந்த மாவீர தினத்தை சுதந்திரமாக எங்களுடைய தாய் சகோதரங்கள் அண்ணன் தம்பிகள் கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த அரசாங்கத்தை எப்பொழுதும் ஆதரித்துக் கொள்ளுங்கள். அரசாங்கத்தோடு நீங்கள் எப்பொழுதும் கைகோத்து நில்லுங்கள். அதற்காக சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, முஸ்லிம் மக்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்களும் எங்களுடைய தாய்நாட்டில் தான் இந்த போராட்ட காலங்களில் இருந்தார்கள். அவர்கள் பக்கமும் எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு இழப்புகள் எல்லாம் இருந்திருக்கிறது. இதுகளையெல்லாம் இந்த அரசாங்கம் சரி செய்து எல்லா விதத்திலும் நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய உறுதுணை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதே போல மதவாதமோ இனவாதமோ பேசுவதற்கான எந்த ஒரு இடத்தையும் இந்த அரசாங்கம் அனுமதிக்காது என்று சொல்லி பாராளுமன்றத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது. அது வரவேற்கத்தக்க விஷயம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த காணொலியை பார்த்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியத்தை எங்களுடைய தாய்நாட்டுக்கு செய்ய வேண்டும், எங்களுடைய அரசாங்கம் இப்பொழுது இருக்கிற அனுரகுமார திசாநாயக்கோட அரசாங்கம் எப்படியெல்லாம் கடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்த்து உங்களுடைய கைகளை கோர்த்து அவர்களோடு கூட நின்று எங்களுடைய தாய்நாட்டு இலங்கையில் ஒரு சுயேட்சமும் ஒரு ஒளியும் வளர நீங்கள் உதவி செய்யும்படியாய் வன்னி மலைத்துறை சார்பில் மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு நண்பன் அன்றன். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும்.